நிறுத்துடா. பேச வந்துட்டான். அவ நான் பெத்த பொண்ணு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். என் மனசு என்னன்னு அவளுக்கு தெரியும். அதை அறிஞ்சு புரிஞ்சு நடந்துப்பான். அண்ணே, இதுக்கப்புறம் என்னென்ன பேசிக்கிட்ட? எல்லாருக்குமே சம்மதம் தான். என் பொண்ணுதான் சம்மதிச்சுட்டால. அடுத்த நல்ல நாள் எதுன்னு பார்த்து நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணுவோம். முகூர்த்த நாள் முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம். தாராளமா. பொண்ணே சம்மதம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? அவ்வளவுதான். சந்தோஷம். இங்க பாருங்க, நல்ல நாளா பார்த்து முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம். சரியா? ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துல நீ பெத்த பொண்ண பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்ட. என் பையனை பத்தி நான் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் அவசியமே இல்ல. எனக்கு உங்க வளர்ப்பை பத்தி தெரியாதா? அவனை பத்தி நீ என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இல்ல சுந்தரவள்ளி, உனக்காக இல்லைனாலும் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் சொல்றேன். இங்க பாரு, என் பையன் ரஞ்சித். இவனை பத்தி நானே பெருமையா பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த சமயத்துல நான் இத சொல்ல வேண்டியது இருக்கு. என் பையனுக்கு குடி சிகரெட்டுன்னு எந்த பழக்கமும் இல்ல. ரொம்ப அமைதியான பையன். இப்ப கூட என் பிசினஸ் என்ன விட ரொம்ப நல்லா இவன் தான் பாத்துக்கிறான். போன வருஷம் மட்டும் 20% growth காமிச்சிருக்கான். அதுலயும் வீட்டு விஷயத்திலயும் அவன் ரொம்ப பொறுப்பா இருப்பான். எல்லார் மேலயும் அவனுக்கு பாசம் அதிகம். பாத்தீங்களா எங்க அண்ணி சொல்றத? ரஞ்சித்துக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையாம். அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க என் அண்ணன். ஆனா நம்மளும் தான் நல்லா வளர்த்தோம். வளர்ந்து நிக்கிறாங்களே, என்ன பிரயோஜனம்? டாடி, இங்க பாருங்க, இந்த டீ டோட்டலர்னு சொல்ற எத்தனையோ பேரை நானும் பார்த்திருக்கேன். நல்லவனா இருக்கிறது வேற, இந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ் இருக்கிறது வேற. ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத விஷயம் டாடி. அவன் கிட்ட யாரும் அபிப்பிராயம் கேட்கலன்னு சொல்லுங்க. கல்யாண வேலை 1008 இருக்கு, அதெல்லாம் நாங்க பாக்கணும். டாடி, இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் ரஞ்சித் எந்த அளவுக்கு நல்லவர்னு நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவனை விடுங்க. அவன் பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. நாம எல்லாரும் சந்தோஷமான விஷயம் பேசி முடிச்சிருக்கோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். மாதவி, கிச்சன்ல போய் ஏதாவது ஸ்வீட் இருந்தா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஜாலி. ஹாப்பி ஃபார் யூ. பொண்ணை கேட்க வந்திருக்காங்க. பொண்ணை. How stupid is this? எதுவுமே தெரியாம எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்? அதுக்கு இவங்க ஓகே ஓகேன்னு தொலையாடுறாங்க. சார், தோசை ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட வாங்க. இல்ல நந்தினி, இப்ப எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? அப்போ நீங்க தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப பசிக்கலன்றீங்க. நந்தினி, இந்த மனசும் வயிறும் ஒண்ணு மக்கர் பண்ணிச்சுன்னா இன்னொன்னு சேர்த்து மக்கர் பண்ணும். சார், சாப்பிட கூப்பிட்டா டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது விடுங்க. நீங்களும் ஐயாவும் மேல போனீங்களே, எப்படி போச்சு? அதான் வந்திருக்காங்களே ஊர்ல இருந்து ஒரு ராஜகுமாரன் ஃபேமிலி. அந்த ராஜகுமாரனுக்கு இந்த வீட்டு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அதுக்கு அந்த மகாராணி சுந்தரவள்ளி சம்மதம் சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தானே சார்? என்ன நல்ல விஷயம்? மண்ணாங்கட்டி விஷயம். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் தங்கச்சியை தேடி வந்திருக்காரு, ஏதோ பாசத்துல வந்திருக்காருன்னு பார்த்தா இப்பதான் புரியுது எலி ஏன் இன்னர் வேர் போடாம ஓடுதுன்னு. புரியல. ஷோ, உனக்கு என்னதான் புரியும் நந்தினி? அவங்க உறவை ரெனியூவல் பண்றதுக்காக வரல, பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா ஆமா. ரஞ்சித் சருக்கு நம்ம சுரேகா அம்மாவை கேட்டிருக்காங்களா? நல்ல விஷயமாச்சே. என்னத்த நல்ல விஷயம்? நந்தினி, இதோ பாரு, எல்லாரும் பேசுற பேச்ச கேட்டா எதுவுமே நம்புற மாதிரி எல்லாம் இல்ல. சார், அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரஞ்சித் சருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லன்னு நம்ம அம்மாவும் மாதவி அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் கெட்ட பழக்கம் இல்லாதவன்னா அவன் நல்லவனாதான் இருப்பானா? இல்ல, கெட்ட பழக்கம் இருந்தா அவங்க கெட்டவங்க தானே. அப்படிதானே பெரியவங்க எல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால சொன்னேன். ஓ அப்படியா? சரி, அப்படின்னா சொல்லு.
நான் நல்லவனா கெட்டவனா சொல்லு. அப், ந- நீங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆ, என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா சொல்லு பாப்போம். ஆ, அது ஆ. அப்போ உன்னோட தியரி படி நான் கெட்டவன் தானே? கெட்ட பழக்கம் இருக்கிறவன் கெட்டவன் அதானே உன்னோட ஸ்டேட்மெண்ட்? அது இல்ல சார், நான் தப்பா சொல்லிட்டேன். கெட்ட பழக்கம் இல்லாதவங்க நல்லவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நான் மாத்தி சொல்லிட்டேன். பாத்தியா, உடனே பிளேட்ட மாத்திர பாத்தியா? சார், உங்ககிட்ட வாதாடி என்னால ஜெயிக்க முடியுமா? ரஞ்சித் சார் நல்லவர்னு பார்த்தாலே தெரியுது, அதனால தான் சொன்னேன். ஏமா, இந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை பாக்ஸ், அந்த அட்டை பாக்ஸ பார்த்துட்டு ஏமாந்துட கூடாது. அதுக்குள்ள இருக்கிற பொருள் நல்ல பொருளா இல்ல கெட்ட பொருளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆ? என்ன ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குமா என்ன சொல்லு? திடீர்னு இப்படி யாராச்சும் வந்து பொண்ணு கேட்டாங்கன்னா யாரு ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே கொடுத்து அனுப்பிடுவாங்களா? என்ன அப்படியே தாலி கட்டி அனுப்பி வச்சிருவாங்களா? எனக்கு என்னமோ ரஞ்சித் சாரை பார்த்தா நல்லவர்னு தான் தோணுது. ஆமா, உனக்கு எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியும். ஏம்மா தாயே, இத பாரு, இந்த உலகத்திலேயே கொஞ்சோண்டு கூட கெட்ட பழக்கம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒருத்தனை பார்த்ததுமே அவன் நல்லவனா தெரிஞ்சான்னு வெச்சுக்கோ, அவன் தான் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருப்பான். எனக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் 1000 இருக்கு. குணங்கிறது பழக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தட்ஸ் ஆல். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். அடுப்புல கல்லு காயுது, நீங்க வந்து சாப்பிடுறீங்களா இல்ல எங்க எடுத்துட்டு வரவா? ஷோ, இவ்ளோ பேசியும் இப்ப சாப்பாடு தான் உனக்கு முக்கியமா போச்சா? எனக்கு பசிச்சா நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒரு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வை, சரியா? ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன சார்? இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணல, பொட்டி தூக்குற வேலை. அதே மாதிரி இனிமே இந்த பொட்டி தூக்குறது, புடவைய வாஷ் பண்றது, இந்த மாதிரி வேலை எதுவுமே நீ பண்ண கூடாது. புரியுதா? அதெல்லாம் ஒரு சின்ன உதவி சார். ஐயோ, ரொம்ப சின்ன உதவி. இந்த கை கால் முடியாதவங்களுக்கு பண்றதுதான் உதவி. முடியறவங்களுக்கு பண்றது அடிமைத்தனம். நீ அடிமை கிடையாது, புரியுதா? நீ ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ. அது மட்டும் இல்ல, இந்த சூர்யாவோட பொண்டாட்டி. அத மறந்துடாத. இனிமே அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னு வெச்சுக்கோ, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. புரியுதா? புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இல்ல சார், அது தோசை எல்லாம் சுட்டு தோசையா? ஹாட் பாக்ஸ்ல என்ன வைக்கணும். தோசை? நான் வந்து பேசுறேன். இரு நந்தினி, நான் சொல்லி முடிக்கல. வந்துறேன். ஓ, திருத்தவே முடியாதுடா இவள. ஏதாவது சொன்னா உடனே எஸ்கேப் ஆயிடுவா. ச்சே.